இப்போ இருக்க இந்த 2K பசங்க பண்ற காதல் பார்த்துருக்கீங்களா? அத பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? நெறையவே பார்த்துருக்கேன். எப்படி சொல்றதுன்னா, அவங்க ஃபர்ஸ்ட்டு கால்ல ஹாய்ங்கிறாங்க. அடுத்த ஒரு 5ஆம் நிமிஷம் நம்பர் வரைக்கும் குடுத்துருவாங்க. ஃபோட்டோ குடுத்துருவாங்க, வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருவாங்க. அடுத்த 10ஆம் நிமிஷம் மிஸ் யூ செல்லம், பேபின்ருவாங்க. அடுத்த 1/2 அன் ஹவர்ல வீடியோ கால் போயி, அடுத்த நாள் இவங்களுக்கு பேச பிடிக்காது, அவங்களுக்கும் பேச பிடிக்காது. எவ்வளோ வேகமா ஒரு விஷயம் ஆரம்பிக்குதோ, அவ்வளோ வேகமா முடிஞ்சிரும். நம்ம வந்து 90 கிட்ஸ் காதல்லாம் வந்து பஸ் ஸ்டாப் மாரி. நிறுத்தி, நிதானமா ஒவ்வொரு இடமும் பஸ் ஸ்டாப் பொறுத்தவரைக்கும் பொறுமையா போகும். அந்த லைஃப் முடியிறதுல அது கரெக்ட்டா இருக்கும். இந்த காலத்து இதெல்லாம் ட்ரெயின் மாரி ஃபாஸ்ட்டா சிக்கு சிக்குன்னு போயிட்டு, ம். சடன்லி ஒரே நாள்ல ஆரம்பிச்சு, அந்த ஈவினிங் 5 மணிக்கு சன்செட் ஆகுற மாரி காதலும் ஆஃப் ஆகி போயிரும். 2கே கிட்ஸ் மாரி கிஸ் குடுக்குறதோ, ஹக் பண்றதோ லவ் கிடையாது. ஸோ அது இருக்கலாம், தப்பில்ல. அதுவே லைஃப் கிடையாதுல்ல. ஒரு பொண்ண தொடணும்னா, அவ மனச தொடணும். அவ கைய பிடிக்கணும். அவ கூட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணும். ஒரு காஃபி குடிக்கணும், ஒரு கோயில்ல மீட் பண்ணணும். நம்ம மனசுல உள்ளத அவங்கள்ட்ட சொல்லணும். அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நம்ம ஷேர் பண்ணணும். அவங்க கைய பிடிக்க போம்போதே நமக்கு 1 வருஷம் ஆயிரும். ஏன்னா வந்து அந்த தைரியம் நமக்கு எப்படி சொல்றேன்னா, எனக்கு 90 கிட்ஸ், 80 கிட்ஸ் காதல் கதை ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ தொடுறத விட, அவங்க மனசுல என்னென்ன யோசிப்பாங்க. அந்த ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க பேசும்போது நம்ம ரசிப்போம் பார்த்தீங்களா? சூப்பரா பேசுறாங்களே! நம்ம சொல்லிருவோமா? தப்பாயிருமா? சரியாயிருமா? அப்படிங்கிற யோசனையிலேயே ஒரு விதமான ஒரு ஃபீல் இருக்கு. இவ்வளோ கவிதைகள் சொன்னீங்கல்ல. ம். அவங்களுக்குன்னு ஸ்பெஷலா ஏதாவது ஒரு கவிதை இருக்கா? அத பார்த்து அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி உங்கள்ட்ட ரொம்ப எமோஷனலா ஏதாவது பேசியிருக்காங்களா? எப்படி சொல்றதுன்னா, அவங்க ஒரு கற்பனைன்னு வச்சுக்கோங்க. கண்ண மூடிக்கிட்டு, அவங்க ஒரு விஷயம் சொல்றது. அவங்க அந்த பாதையில வர்ற மாரி வச்சுக்கோங்க. ஸோ, "அங்கும் இங்கும் உன் கரங்கள் பாதைய கடக்க, என் மனசும் கிடந்து தவிக்க, பூக்கள் மலர, பூச்சிகள் சத்தமிட, மீண்டும் அந்த பட்டர்ஃப்ளை, அந்த வண்ணத்து பூச்சி போல் என் வாழ்க்கையை வண்ணமயமாக்கிய அவள் நீதான், என்னவளோ." ஒரு மெசேஜ் பண்ணும்போது, அவங்க 2 மெசேஜ் பண்ணுவாங்க. இப்ப நான் ஒரு மெசேஜ் பண்ணும்போது, அவங்க 10 மெசேஜ் ரிப்ளேவா குடுப்பாங்க. பட் ஒரு கட்டத்தில நம்ம வந்து போர் அடிக்கும் அப்படின்னு ஒரு கட்டம் வரும்போது, நம்ம 10 மெசேஜ் பண்ணாலும் அவங்க 2 மெசேஜ் தான் பண்ணுவாங்க. அப்படின்னு போகும்போது, முதல் பிரிவே அங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ அது ஈகோ தான். ஏன்னா நம்ம ஓகே. யாரும் பிரிய போறதுன்னு தெரிஞ்சு யாரும் லவ்ல இறங்குறதில்ல. சின்ன சின்ன கோவம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான் முக்கிய காரணமே. ஸோ அப்படிங்கும்போது அவங்க லேட் ரிப்ளை பண்ணும்போது நமக்கு கோவம் வரும். இப்ப நான் ம். "காலைல சாப்பிட்டியா?" அப்படின்னா, அது காலையில ஒரு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகலாம். ஒரு 1 ஹவர் லேட் ஆகலாம். ஈவினிங் சொன்னா அது கரெக்ட் ஆகாதுல்ல. அந்த மெசேஜ் கொஞ்சம் லேட்டா வர வர நமக்கு ஹர்ட் ஆகும். ம். அவங்க ஏதோ ஒரு வேலையில இருக்கலாம். ஆனா நமக்கு என்ன தோணும்? என்ன நம்மள்ட்ட பேசலையே வேற ஒரு பெர்சன் வந்திருப்பாங்களே ஒரு தாட் உருவாகும். அது சந்தேகம் இல்ல. நம்மள இழந்துருவோமோ அவங்கள. ஒருத்தர் மேல சந்தேகம் வருதுன்னா, அதுக்கு சந்தேகம் அர்த்தம் இல்ல. லவ்ல சந்தேகம் இருந்தா தான் அந்த லவ் அழகா இருக்குமே. ஏன்னா ஒருத்தர நம்ம இழந்துருவோமோங்கிற ஒரு பயத்துல தானே ஒருத்தர் சண்டை போடுறோம். இவ்வளோ கவிதைகள் போடுறீங்கல்ல. அந்த பொண்ண தாண்டி வேற எந்த பொண்ணும் உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணவே இல்லையா? அதெல்லாம் நெறைய பேர் பண்ணியிருக்காங்க. இல்லன்னுலாம் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ வந்து இதுல ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு பொண்ணு கேட்டப்ப கூட நான் சொல்லியிருக்கேன். எப்படி சொல்றோம்னா, அது எப்படி இப்போ வந்து எல்லா பொண்ணும் மெசேஜ் பண்ணா கண்டிப்பா எல்லாருமே ரிப்ளை பண்ணுவாங்க. பட் நீங்க மட்டும் எப்படி பண்ணாம இருக்கீங்கன்னு சொல்லும்போது, நான் சொன்னேன், "ஏங்க லவ்வுங்கிறது நம்ம ஒருத்தருக்கு குடுக்க ஒரு விஷயம். அத எல்லாருக்கும் நம்ம பகிர முடியாது. அதுவே இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 பேர்கிட்ட நம்ம பேசுறோம். 5 பேரும் நமக்கு வந்து முக்கியம்னு ஆகுறாங்க. இப்போ இவங்க மெசேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு லேட் ஆகும். அவங்க மெசேஜ் பண்ணும்போது இவங்களுக்கு லேட் ஆகும். இப்போ ஒவ்வொருத்தருக்கு லேட் ஆகும் போகும்போது, அந்த 5 பேருக்கும் நம்ம தேவையில்லன்னு தோண ஆரம்பிச்சுரும். ஏன்னா நம்ம டைம் கரெக்ட்டா ஸ்கீப் அப் பண்ணி ஒருத்தருக்கு நம்ம பேச முடியாது. ஸோ நம்ம ஒருத்தர்கிட்ட பேசினோம்னா, அவங்க கிட்ட பேசலாம். அவங்க கிட்ட மணிக்கணக்குல செலவழிக்கலாம். ஸோ அவங்கள்ட்டயே பேசும்போது அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். 4, 5 பேத்துக்கிட்ட பேசும்போது அவங்க மனசு ஹர்ட் ஆகும்ல. லேட் மெசேஜ் பண்ணும்போது நமக்கே சம்டைம்ஸ் தோணும். என்னடா நம்ம இவ்வளோ மெசேஜ் பண்ணுறோமே, அவங்க ரிப்ளேயே பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு எனக்கே சம்டைம்ஸ் நெறைய பேத்துட்ட தோணியிருக்கு. அதனால அதனால நம்ம ஒருத்தர்ட்ட பேசணும்னா கரெக்ட்டா இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் இதில வந்து உண்மையான விஷயம். 1000 பேர் நம்மகிட்ட பேச வரலாம். நம்மள மதிச்சு ஒரு ஹாய் சொல்றாங்களா, ஹாய் சொல்லிட்டு நம்ம வந்துகிட்டே இருக்கணும். அதுக்காண்டி அங்கே வந்து சேர் போட்டுலாம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம்னா, உள்ளதும் போயிரும். அதான் சொல்லுவாங்களே, இருக்கிறத விட்டுட்டு பறக்கறதுக்கு ஆசைப்பட்டா இருக்கிறது இல்லாம போயிரும்ன்னு. அந்த மாரி தான். சரி, உங்க காதல பத்தி இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றீங்க. இப்போ இருக்க இந்த 2K பசங்க பண்ற காதல் பார்த்துருக்கீங்களா? அத பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? நெறையவே பார்த்துருக்கேன். எப்படி சொல்றதுன்னா, பொழுதுபோக்கும், டைம் பாஸுக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். காதலுங்கிற ஒரு விஷயம், அந்த 80 கிட்ஸ், 90 கிட்ஸ் காலத்துலலாம் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஒரு பொண்ணுகிட்டயோ, இல்ல ஒரு பையன்கிட்டயோ பேசும்போது எவ்வளோ தயக்கங்கள் இருக்கும். அந்த தயக்கங்கள அந்த 2கே கிட்ஸ்ல கிடையாது. ஏன்னா, அந்த உலகத்தையே கையில குடுத்துட்டாங்களே! மொபைல் ஃபோனா. ஸோ Instagram இருக்கு, Facebook இருக்கு.
ஸோ இப்போலாம் வாட்ஸ்அப்பில் எதுக்குமே இல்லைன்ட்டு ஓரம் கட்டிட்டாங்க இன்ஸ்டா வந்ததுலேருந்து. ஸோ அந்த இன்ஸ்டாவுக்குள்ளே போகும்போது அவங்க ஃபஸ்ட்டு காலில் ஹாய்ங்கிறாங்க. அடுத்த ஒரு 5 நிமிஷம் நம்பர் வரைக்கும் குடுத்துருவாங்க. ஃபோட்டோ குடுத்துருவாங்க, வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருவாங்க. அடுத்த 10 நிமிஷம் மிஸ் யூ செல்லம் பேபின்ருவாங்க. அடுத்த 1/2 அன் ஹவர்ல வீடியோ கால் போய் அடுத்த நாள் இவங்களுக்கு பேச பிடிக்காது, அவங்களுக்கும் பேச பிடிக்காது. எவ்வளோ வேகமா ஒரு விஷயம் ஆரம்பிக்குதோ, அவ்வளோ வேகமா முடிஞ்சிரும். நம்ம வந்து 90 கிட்ஸ் காதல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் மாரி நிறுத்தி, நிதானமா ஒவ்வொரு இடமும் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் போகுந்தாட்டிக்கும் பொறுமையா போகும். அந்த லைஃப் முடியிறதுல அது கரெக்ட்டா இருக்கும். இந்த காலத்து இதெல்லாம் ட்ரெயின் மாரி ஃபாஸ்ட்டா சிக்கு சிக்குன்னு போயிட்டு, ம். சடன்லி ஒரே நாள்ல ஆரம்பிச்சு, அந்த ஈவினிங் 5 மணிக்கு சன்செட் ஆகுற மாரி காதலும் ஆஃப் ஆகி போயிரும். ஓகே. இந்த 2கே கிட்ட பொறுத்தவரைக்கும் ஆரம்பிக்கிறதே எல்லாம் ஃபாஸ்ட்டு, முடிக்கிறதும் ஃபாஸ்ட்டு. இதில ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அத காதல்னு நெனச்சுக்கிட்டு சொல்றாங்க. அது எப்படி ஒருத்தர பார்த்த ஒரு 5 நிமிஷத்துல லவ் வரும்? அத யாரா இருந்தாலும் யோசிக்கணும்ல. கண்டிப்பா. இப்போ நம்ம அந்த காலத்துலலாம் யோசிச்சு பாருங்க, ஒரு படத்துலயா இருக்கட்டும், ஒரு லைஃப்லயா இருக்கட்டும், ஒரு 1 ஹவர் 2 ஹவர் படத்துல போம்போதுனா, ஒரு சின்ன அவர் செய்ற விஷயங்கள வச்சு ஒரு விஷயம் வரலாம். அது என்ன மெசேஜ் பண்ண அடுத்த 5, 6 நிமிஷம் வந்து லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதான் இப்ப நம்புற இருக்க மாரியா கட்டத்துல இருக்கு. அப்படிதானங்க காதல் போயிட்டு இருக்கு. அதனால தான் பிரிஞ்சும் போயிட்டுருக்கு. ஒரு லவ்வுங்கிறது அதுக்கான ஃபேஸ் குடுக்கணும் நம்ம. ஒரு 1 மந்த், 2 மந்த் பேசும்போது தான் உங்கள பத்தி எனக்கு தெரியும், என்ன பத்தி உங்களுக்கு தெரியும். ஒரு 5 நிமிஷம், 2 நிமிஷத்துல உங்கள பத்தி எனக்கு என்ன தெரியும்னு நெனைக்கிறீங்க? என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. எதுவுமே இப்போ உங்க தெரியாது. பேர் தெரியும், ஊர் தெரியும். அதெல்லாம் உண்மையான்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. நீ சொல்றீங்கன்னு நான் நம்புறேன். அது கூட ஓகே தான். இந்த காதலுங்கிறது எப்படி பார்த்தா 2 நிமிஷத்துல வரும்? அப்போ எனக்கு முன்னாடி நீங்க எத்தனையோ பேர்கிட்ட நீங்க பேசியிருப்பீங்க, இன்ஸ்டால. பட் அவங்க மேலலாம் வந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல. காதலுங்கிறது ஒரு நிமிடத்தில் வருவதில்லை, என்ன பொறுத்தவரைக்கும். ஒருத்தர பார்த்து, பேசி, அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, என்ன நடந்துகிட்டு இருக்குது, அவங்க லைஃப்ல எவ்வளோ கஷ்டம் இருக்கு, கவலை இருக்கு, இதெல்லாம் வந்து ஒவ்வொன்னையா கேட்டு, அவங்க ஃபீலிங்ஸுக்கு நம்ம மதிப்பு குடுத்து, அவங்களுக்காக நம்ம ஒரு பெர்சன் இருக்கோம். அது ஒரு ஃப்ரெண்டா இருக்குமோ, இல்ல ஒரு பிரதரா இருக்குமோ, ஸோ ஒரு ஃப்ரெண்டா இருக்கும்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு நம்ம ஒரு துணையா கஷ்டத்துல, இப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி, ஒரு கட்டத்துக்கு போம்போது அது ஒரு லவ்வா மாறும். அப்போ ஒரு அதில ஒரு லாஜிக் இருக்கு. பார்த்த 2 நிமிஷத்துல காதல் வருதுன்னா, அது 2கே கிட்ஸ்ல தான். ஓகே. ரியல் காதல் இருக்கு. ஆனா, இங்க 95% பொய்யா தான் இருக்கு. அப்ப நீங்க என்ன கிட்ஸ் ப்ரோ? நீங்க எப்படி கேட்டா 2கே கிட்ஸ் தான். 2கே கிட்ஸ்ன்னு இப்ப 2கே கிட்ஸ பத்தியே இவ்வளோ தூரம் சொல்றீங்க. ஆமா. இப்ப நீங்க ஏன் 2கே கிட்ஸ் மாரி இல்ல? இது என்ன கேள்வி? எப்படி சொல்றதுன்னா, 2கே கிட்ஸ்ன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல. இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் ஹக் பண்றதோ, கட்டி பிடிக்கிறதோ, ஒண்ணா சுத்துறதோ, பீச்சு, பார்க்கு இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட லவ் ஸ்டோரி அந்த காலத்து மாரி இருக்கணும்னு தான் என்னோட ஆசை. ஒரு ஒரு பொண்ண தொடணும்னா அவ மனச தொடணும். அவ கைய பிடிக்கணும். அவ கூட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணும். ஒரு காஃபி குடிக்கணும். ஒரு கோயில்ல மீட் பண்ணணும். நம்ம மனசுல உள்ளத அவங்கள்ட்ட சொல்லணும். அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நம்ம ஷேர் பண்ணணும். அவங்க கைய பிடிக்க போம்போதே நமக்கு 1 வருஷம் ஆயிரும். ஏன்னா வந்து அந்த தைரியம் நமக்கு எப்படி சொல்றேன்னா, எனக்கு 90 கிட்ஸ், 80 கிட்ஸ் காதல் கதை ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ தொடுறத விட அவங்க மனசுல என்னென்ன யோசிப்பாங்க. அந்த ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க பேசும்போது நம்ம ரசிப்போம் பார்த்தீங்களா? சூப்பரா பேசுறாங்களே! நம்ம சொல்லிருவோமா? தப்பாயிருமா? சரியாயிருமா? அப்படிங்கிற யோசனையிலே ஒரு விதமான ஒரு ஃபீல் இருக்கும். அத டபுள் சைடு பண்ணும்போது கூட அந்த ஃபீல் இருக்காது. ஆனா, இத ஒன் சைடு பண்ணும்போது அவ்வளோ ஃபீலா இருக்கும். ஸோ, அவங்க அத ஓகே சொல்லும்போது, அவங்க நம்ம கைய பிடிச்சிட்டு போறதே ஒரு ஃபுல் லைஃப் வாழ்ற மாரி தான், என்ன பொறுத்தவரைக்கும். ஓகே. 2கே கிட்ஸ் மாரி கிஸ் குடுக்குறதோ, ஹக் பண்றதோ லவ் கிடையாது. ஸோ, அது இருக்கலாம். தப்பில்ல. அதுவே லைஃப் கிடையாதுல்ல. ஒருத்தர் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்காக நம்ம மாறலாம். ஸோ, அவங்களுக்காக நம்ம துணையா இருக்கணும். அது பொண்ணா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ, அதனால எனக்கு 90 கிட்ஸ், 70 கிட்ஸ்காரங்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாரி தான் ஒரு பொண்ணு வேணும்னு நான் லவ் பண்ணேன். ஓகே. இப்ப இவ்வளோ கவிதைகள் சொன்னீங்கல்ல. ம். அவங்களுக்குன்னு ஸ்பெஷலா ஏதாவது ஒரு கவிதை இருக்கா? அத பார்த்து அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி உங்கள்ட்ட ரொம்ப எமோஷனலா ஏதாவது பேசியிருக்காங்களா? எப்படி சொல்றதுன்னா, அவங்க ஒரு கற்பனைன்னு வச்சுக்கோங்க. கண்ண மூடிக்கிட்டு, அவங்க ஒரு விஷயம் சொல்றது. அவங்க அந்த பாதையில வர்ற மாரி வச்சுக்கோங்க. ஸோ, அங்கும் இங்கும் உன் கரங்கள் பாதைய கடக்க, என் மனசும் கிடந்து தவிக்க, பூக்கள் மலர, பூச்சிகள் சத்தமிட, மீண்டும் அந்த பட்டர்ஃப்ளை, அந்த வண்ணத்து பூச்சி போல் என் வாழ்க்கையை வண்ணமயமாக்கிய அவள் நீதான். என்னவளோ, உன் கண்ணழகி மயங்கி, உன் அழகில் தயங்கி, நான் பேசவும் தொடங்கி, வார்த்தை இல்லாமல் தவிக்கிறேன். உனக்கு கவிதை எழுதுவதாலா? விரல் இடுக்கில் நீ இருக்கும்போது, கவிதைகளுக்கு பஞ்சமா வரப்போகிறது. உன்னிடத்தில் நான் இருக்க, ஏனோ தெரியவில்லை, என் மனதும் துடிக்கிறது. உன் கரங்கள் நடப்பதை பார்த்து.
என்றாவது உன்னை கரம் பிடித்து செல்வேனா இல்லை கரம் விட்டு செல்வேனா என்று எனக்கு தெரியாது. 1000 வாழ்க்கையில் மாறலாம், ஆனால் நம் காதல் தொடரும் இந்த பூவனத்தில். இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த கவிதையிலே நிறைய விஷயங்கள் நடக்குது. அவங்க நடக்கும்போது, அவங்க கரம் பிடிக்கும்போது, ஒரு லைஃப் ஒரு ஜேர்னி மாதிரி தான் இருக்கும் அந்த கவிதையே. சில பேருக்கு அது புரியுதான்னு தெரில. அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ ஜாலியா வந்த உங்க லைஃப்ல, ம். அந்த காதலுக்கான முதல் பிரிவு எப்போ வந்துச்சு? எப்படி வந்துச்சு? என்ன சொல்கிறது, எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். ஆ, நம்ம பேசுகிற நேரம் இப்போ நம்ம ஒரு மெசேஜ் பண்ணும்போது அவங்க 2 மெசேஜ் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு மெசேஜ் பண்ணும்போது அவங்க 10 மெசேஜ் ரிப்ளைவாக கொடுப்பாங்க. பட் ஒரு கட்டத்தில் நம்ம வந்து போர் அடிக்கும் அப்படின்னு ஒரு கட்டம் வரும்போது நம்ம 10 மெசேஜ் பண்ணாலும் அவங்க 2 மெசேஜ் தான் பண்ணுவாங்க. அப்படின்னு போகும்போது முதல் பிரிவு அங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ அது ஈகோ தான். ஏன்னா நம்ம ஓகே. யாரும் பிரிய போகிறதுன்னு தெரிஞ்சு யாரும் லவ்வில் இறங்குறதில்ல. சின்ன சின்ன கோபம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான் முக்கிய காரணமே. ஸோ அப்படிங்கும்போது அவங்க லேட் ரிப்ளை பண்ணும்போது நம்ம கோவம் வரும். இப்போ நான் ம். காலைல சாப்பிட்டியா அப்படின்னா அது காலையில் ஒரு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகலாம், ஒரு 1 ஹவர் லேட் ஆகலாம். ஈவினிங் சொன்னால் அது கரெக்ட் ஆகாதுல்ல. அந்த மெசேஜ் கொஞ்சம் லேட்டாக வர வர நமக்கு ஹர்ட் ஆகும். ம். அவங்க ஏதோ ஒரு வேலையில் இருக்கலாம். ஆனால் நமக்கு என்ன தோணும், இன்னும் நம்மள்ட்ட பேசலையே, வேற ஒரு பர்சன் வந்திருப்பாங்களே ஒரு தாட் உருவாகும். அது சந்தேகம் இல்லை, நம்மளை இழந்துருவோமோ அவங்கள. ஒருத்தர் மேலே சந்தேகம் வருதுன்னா அதுக்கு சந்தேகம் அர்த்தம் இல்லை. லவ்வில் சந்தேகம் இருந்தால் தான் அந்த லவ் அழகாக இருக்குமே. ஏன்னா ஒருத்தரை நம்ம இழந்துருவோமோங்கிற ஒரு பயத்தில் தானே ஒருத்தர் சண்டை போடுறோம். அதை உங்கள் கண்ணுக்கு அது தவறாக தெரிஞ்சால் அது நம்ம மேலே தப்பு இல்லைல்ல. அதுவே இப்படி யோசிக்கலாமே, நமக்காண்டி தான் சண்டை போடுறான், நம்ம பேசலம்போது தான் கோவப்படுறான், நமக்காக தான் எல்லாமே பண்ணுறான் அப்படின்னு நீ நினச்சா அது சண்டையே வராது. இதுதான் ரீசன். சரி, சண்டை வந்துருச்சு. ம். அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த செருப்புல இந்த மாரி கம்பேர் பண்ணி பேசுறது, இந்த மாரிலாம் சொல்லி பேசுறாங்களே! ம். ஏன் அப்ப இவ்ளோ தூரம் லவ் பண்ணவங்க ஏன் இப்படி பேசுறாங்க? நம்மளோட ஒரு பெட்டராக போவோம். நம்ம இருக்க இடத்துல இன்னொருத்தர் வந்தால் என்ன பண்ணுறது? ஸோ நம்ம இடத்த காலி பண்ணி தானே ஆகணும். ஸோ வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு உறவாக இருந்தாலும் சரி, அது ஆரம்பத்தில் அழகாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் காட்டுற அன்பு கடைசி வரையும் இருக்குங்கிறது நிச்சயம் எங்கேயுமே கிடையாது. அந்த மாதிரி தான் அதுவும். இப்போது நான் அந்த இடத்துல ஒரு பழைய செருப்பாகவே இருக்கேன், இருந்துட்டு ஓகே. போகிறேன். ஒரு புது செருப்பு வரும்போது அந்த பழைய செருப்புக்கு வேலை இல்லைல்ல. நம்ம லைஃப்பில் இப்போ ஒரு புது சட்டை எடுக்கிறோன்னா, பழைய சட்டையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுற மாதிரி தான். ஆனால் உறவுலேயும் அதே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க பேசுனாங்க. இதை விட ஒரு நல்ல செருப்பு செருப்பு வந்து போச்சுன்னா, பழைய செருப்பு வந்தால் புது செருப்பு வாங்கி போடுறோம்ல, அது மாதிரி இப்போ ஒன்று எனக்கு பிடிக்கல, போர் அடிச்சிட்டேன். ஸோ வேறு பையனை பார்த்தாச்சு அப்படிங்கிற அர்த்தத்தில். ஓகே, ஓகே. இந்த முதல் காதல் பிரிவு வலி இருக்குல்ல, ம். அப்போ வந்து நீங்க அத எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? அத தாண்டி வெளில வர்றதுக்கு நீங்க என்னலாம் ட்ரை பண்ணீங்க? சடன்லி நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்கும். ம். எப்படி சொல்கிறதுனா, இவ்வளோ நாள் நம்ம சுற்றி இருந்த மனிதர்கள் நமக்கு ஒரு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப்பில் ஒருத்தங்க இருக்காங்க, நமக்காக இருக்காங்க அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு அழகாக தெரிஞ்சிருக்கும். சடன்லி இந்த சூரியன் காலையில் வரலைன்னா எப்படி இருக்கும் ஒரு ஃபீல். ஆமா. காலைல எந்திரிக்கும்போது சன் இல்லைன்னா இந்த உலகமே இருட்டாக இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படிங்கும்போது கடந்து போகிறதுல சில பேர் யூஸ் பண்ணுறாங்க சரக்கு அந்த மாதிரிலாம். பட் எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம என்ன தப்பு பண்ணோம், ம். அவங்க ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்க அப்படின்னு நிறைய யோசித்தேன். நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு செஞ்சுருந்தா ஒருவேளை நம்ம மாற்றிக்க முடிஞ்சிருந்தா அவங்க சொல்லியிருக்கலாமே. கண்டிப்பா. நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றை மாற்றிக்க கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் தவறுங்க. ஒருத்தருக்காண்டி நம்ம மாறுறோம்ல, அப்போ தான் நம்மளோட லவ் என்னன்னு அவங்களுக்கு புரியும். ஸோ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவங்களுக்காண்டி நான் நிறைய மாறியிருப்பேன். பட் எதுவுமே சொல்லலைங்கும்போது அது நமக்கு வலிக்க தானே செய்யும். ஸோ சுற்றிலும் வேலை செய்ய பிடிக்கல, யாருக்கிட்டையும் பேச பிடிக்கல, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டேன். ஸோ ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் கவிதை எழுத ஆரம்பித்தேன். அவங்களோட மைண்ட் செட்டை அப்படியே கொண்டு வந்து கவிதையில் வச்சுட்டேன். ம். அப்புறம் அப்புறம் தான் அடியே சீதாங்கிற கவிதையெல்லாம் எழுத ஆரம்பித்தேன். பட் அவங்க வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிறக்காண்டி நம்ம அவங்கள தவறாக சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தாங்க. அவங்க வந்து நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா, பெட்டர் சாய்ஸாக கிடச்சிட்டாங்கன்னு போனாங்களா என்னன்னு தெரில. ஆனா நம்ம உண்மையா ஒருத்தர லவ் பண்ணியிருந்தோம்னா, அவங்கள நம்ம தவறா பேசக்கூடாது. அந்த பாயிண்ட் ஆஃப்ல நான் வந்து அப்படியே அமைதியாயிட்டேன். என் ஃபுல் ஃபோக்கஸும் கவிதை, வீடியோ அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வீடியோ போட ஆரம்பிச்சேன். ஓகே. ஏன்னா வந்து இப்போ ஒருத்தர்கிட்ட எல்லாருக்கும் லைஃப்ல ஒருத்தங்க துணையா பேசணும், அவங்ககிட்ட ஏதாச்சும் கஷ்டத்த சொல்லணும்னா ஒரு துணை தேவைப்படும். கண்டிப்பா. அது ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருக்கலாம். பட் அதெல்லாம் கிடைக்காதவன் நெறைய பேர் இருக்கான். ம். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கூட சொல்ல முடியாத விஷயங்கள ஒரு வீடியோவா போட்டு நமக்கு நாமளே ஆறுதல் தேடிக்கலாம்ல. அப்படி தான் மோட்டிவேஷன் ஆரம்பிச்சேன். அப்போதைக்கு தான் சொன்னேன், எனக்காகவும் ஒரு இதயம் துடிச்சிட்டு இருக்குன்னு நெனச்சேன்.
ஆனால் இத்தனை நாள் சாப்பிட்டியா தூங்குனியான்னுலாம் கேட்டுச்சு. ஆனால் இப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு அதுவும் என்கிட்ட நடிச்சிட்டு தான் இருந்திருக்குன்னு அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் தொலைபேசியில் உள்ள அன்பெல்லாம் நேரில் மீட் பண்ண முடியாமலே போயிடுது. விலை மதிக்க முடியாத அன்பெல்லாம் அவங்கள வச்சு தான் அதையும் பண்ணேன். பட் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோஸும் நான் போட ஆரம்பித்தேன். ஸோ அப்படியே போட போட எனக்கு நானே மோட்டிவேஷன் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன நானே தேத்திக்கிட்டேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்னொருத்தங்க என்னை தேத்தலை, என் வீடியோவை பார்த்தே நான் தேர்ந்துக்கிட்டேன். சரி, என்ன காரணத்துக்காக அவங்க உங்கள ஒதுக்குனாங்க? அது சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்கள்ல. எனக்கு நீ இது பண்ணல, அது பண்ணல அந்த மாரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் என்ன, பணம் தான் பிரச்சனை. ம். மிடில் கிளாஸாக இருக்கவங்க லவ்வே பண்ணக்கூடாது அண்ணா. மிடில் கிளாஸாக இருக்க தான் பிரச்சனையே அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது? மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். ஃபேமிலியை பார்க்கணும், இமெயில் இருக்கும், எல்லாமே இருக்கும்ல. ம். பட் அதையும் தாண்டி ஒருத்தர் லவ் பண்ணுறேன்னா என்ன, அவங்க முக்கியங்கிறனால தான் இவ்வளோ பிரச்சனையும் ஓரமாக வச்சுருந்தாலும் ஒரு லவ் லைஃப்லையாச்சும் நம்ம கொஞ்சமாச்சும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நம்ம ஒரு பண்ணுவோம். பட் அவங்களுக்கு அந்த மிடில் கிளாஸே பிரச்சனைங்கும்போது என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை. இப்போது நான் வந்து சீக்கிரம் நம்மளால் செட்டில் ஆக முடியாதுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஃபேமிலி தான் மிடில் கிளாஸை பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம். பட் அவங்களுக்கு வந்து அவங்க லைஃப் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் நம்ம கணக்கு நம்ம குடும்பம், அக்கா, தங்க எல்லாமே நம்ம கணக்கு தெரியும். பட் இவங்களுக்காக நம்ம அந்த லைஃப்பை சூஸ் பண்ணணும்னா, அப்போ இவங்களாம் நம்மளை நம்பி இருக்கவங்க என்ன ஆவாங்க? பட் நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எல்லாமே மாறும். ம். ஏன்னா மாறாதவங்க வாழ்க்கையே கிடையாதுல்ல. ஸோ இல்லை நம்ம 2 பேரும் சேர்ந்து மாற்றலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. பட் அவங்களுக்கு வந்து பணம் இல்லாத தான் பிரச்சனை. இப்போ மோதிரம் வேணும், கார் வேணும், பங்களா வேணும்னா நம்ம என்ன பண்ணுறது? நம்மக்கிட்ட இருந்தால் தானே. நம்மக்கிட்ட காதலை தவிர வேறு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம அப்போதைக்கு பிடிச்சி வைக்க முடியாதுல்ல. யாரையும் இறுக்கி பிடிச்சி வைக்கிறனால ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஒருத்தருக்கு நம்ம அன்பு தேவைங்கும்போது தான் நம்மக்கிட்ட அவங்க மனசு விட்டு நிறையா பேசுவாங்க. ஒருவேளை அந்த அன்பு வேறு ஒரு இடத்துலேருந்து வந்துருச்சுன்னா, என்ன தான் நம்ம தங்கத்தட்டில் வச்சு தாங்கினாலும் அந்த அன்புக்கு மதிப்பே இல்லை. அந்த மாதிரி பெட்டராக ஒரு பர்சனை தேடி போயிட்டாங்க. இப்போ நீங்க போடுற வீடியோலாம் பார்த்துட்டு திரும்பி அவங்க வந்து உங்கள என்னை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட கேட்டாங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆரம்பத்தில காமிச்ச அதே அன்பும் அக்கறையும் ம். அதே மாதிரி திரும்ப வரும்னு நம்பிக்கையே கிடையாதுல்ல. ஏன்னா அங்கே உள்ளவன் என்னைய விட கேவலமாக இருந்திருப்பான். பட் திரும்ப வரும்போது நம்ம ஏற்றுக்க முடியாதுல்ல. கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா போகிறவங்க அதே அன்போட திரும்ப வருவாங்கங்கிற நம்பிக்கையே கிடையாது. திரும்ப ஒரு பெட்டரான ஒரு பர்சன் வந்து திரும்ப நம்ம மனசை உடைச்சிட்டு போயிடுவாங்க. ஏன் நீங்க அவங்க மனச மாத்த ட்ரை பண்ணலாமே? ஏன்னா அந்த ஒரு தாட்டி தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்காக மன்னிச்சு ஏத்துக்கிறதுல எதுவும் இருக்கா? நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களா? எவ்வளோ கெஞ்சிருப்பேன், ம். எவ்வளோ பண்ணியிருப்பேன். ஆனால் அவங்க கொஞ்சம் கூட அவங்க மாறலையே. ஒரு மனுஷன் ஒரு சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் இவ்வளோ கேவலமாக கெஞ்சியும் அவங்களுக்காக எப்படி சொல்கிறது, நம்ம மரியாதையெல்லாம் விட்டு எவ்வளவோ கெஞ்சியாச்சு. அப்படியும் மாறலங்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்களுக்காக இப்போ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை ஆரம்பத்திலே சொல்லிருங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இங்கேயும் இருந்துக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்லேயும் இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இவங்களுக்கு அது தெரியும்போது இவங்களுக்கு வலிக்கும், அவங்களுக்கு அது தெரியும்போது அவங்களுக்கு வலிக்கும். ஸோ ஃபேக்காக இருக்கிறத விட போன எனக்கு பிடிக்கலையா வெளிப்படையாக சொல்லிவிட்டு விலகி போயிருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைஃப்பை தேர்ந்தெடுத்து 2 பக்கட்டும் இருந்துக்கிட்டு 2 பேத்துக்கும் அது காயம் தானே. வெளிப்படையாக சொல்லிவிட்டு அவங்களுக்காச்சும் உண்மையாக இருங்கன்னு சொல்கிறேன். இப்போ உண்மையா லவ் பண்ணிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்கல்ல. அவங்களுக்கு உங்க அட்வைஸ் என்னவா இருக்கும்? ஆரம்பத்தில் கொடுக்குற அதே அன்பையும் காதலையும் கடைசி வரைக்கும் கொடுத்தாவே எதுலேயும் பிரச்சனை இருக்காது. முக்கால்வாசி விட்டு கொடுத்து போனாவே இந்த திருமண லைஃப்பில் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம விட்டு கொடுக்காதனால தான் அந்த இடத்துல ஈகோ கிரியேட் ஆகுது. அந்த ஈகோவை ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு திரும்ப போய் பேசுனா அது கரெக்டாயிரும். சாரிங்கிறது ஒரு 4 வார்த்தை தானே. அதை கேட்டுட்டா அது பிரச்சனையே கிடையாதுல்ல. அதை இவங்க ஈகோத்தனமாக வச்சுக்கிட்டு போக போக அதை கொஞ்சம் கொஞ்சமாக போய் வெறுப்பாக மாறிடுது. விட்டு கொடுத்து போனாவே அந்த வாழ்க்கை அழகாக தான் இருக்கும். ஸோ வேறு ஒரு இடத்துலேருந்து அன்பை பெறாமல் இவங்கக்கிட்டேயே அதை தெரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதில் வந்து விட்டு கொடுத்து போனால் அழகாக இருக்கும். ஈகோ பார்க்கக்கூடாது. முக்கால்வாசி ஈகோ பார்க்குறனால ஒரு விஷயத்தினால தான் இங்கே பல இது புரியுது. ஏன்னா ஆரம்பத்தில் நீ வந்து காட்டுற அன்பை கடைசி வரைக்கும் நீ காட்டணும்ல. அதை நீ காட்டாமல் இப்போ வந்து லவ் பண்ணும்போது ஒரு அன்பை காட்டுறீங்க. மேரேஜ் பண்ணும்போது அந்த அன்பு மாறும்போது நம்மளோட சின்ன மாற்றம் கூட அவங்கள ரொம்ப பாதிக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்தில் இப்படிலாம் பேசுனாங்களே, இப்படியெல்லாம் நமக்கு பண்ணாங்களே அப்படின்னு ஒரு சின்ன மாற்றம் அவங்களுக்கு நம்ம சேஞ்ச் ஆகும்போது அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். என்னடா லவ் பண்ணும்போது அப்படி பண்ணாங்க, மேரேஜுக்கு அப்புறம் நம்ம கிடச்சிட்டோமேன்னு அலட்சியம் ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு தாட் அவங்களுக்கு வரும். அவங்க நினைக்கிற தப்பு இல்லை. ஆனால் இவங்களையும் நம்ம குத்த சொல்ல முடியாதுல்ல. லவ் லைஃப் வேறு, மேரேஜ் லைஃப் வேறு.
கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க சந்தோஷத்துக்காண்டி நம்ம போய் உழைக்கணும். வேலையில் டென்ஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் என்ன, அதே டென்ஷனில் இவங்க வரும்போது இவங்களும் கொஞ்சம் இறங்கி பேசணும். என்ன பிரச்சனை, கொஞ்சம் மனசு விட்டு பேசினாவே இதுக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகே. இதுதான் இந்த ரியல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பிரிகிற காரணம் என்ன தெரியுமா? மனசு விட்டு பேசாமல் அதிக ஆசைப்படுறனால தான் பிரியுதே. லவ் லைஃப்பும் மேரேஜ் லைஃப்பும் ஒன்றே கிடையாது. அது இருக்கும்போது எந்த கவலையும் இல்லாமல் இப்போ லவ் லைஃபு, மேரேஜ் லைஃபுங்கும்போது குடும்பங்கிற ஒரு கூட்டை கட்டுறாங்க. குடும்பங்கிற ஒரு கூட்டை இவங்க 2 பேர் கட்டும்போது 2 பேரும் ஸ்டேபிளாக இருந்து தானே ஆகணும். ஸோ அந்த கூட்டை கட்டும்போது கூட இருக்கும், குறைச்சிருக்கும். குடும்பங்கிற ஒரு கூட்டை கட்டும்போது அவங்க வேலைக்கு போகிற இடத்துல பல டென்ஷனில் வருவாங்க. இவங்க வீட்டிலையும் யாருக்கிட்டையும் என்ன, புருஷன் தான் உலகம்னு இவங்க வாழ்வாங்க. ஏன்னா 4 சுவத்துக்குள்ள இருக்கும்போது புருஷன்ட்ட தான் நிறையா பேசணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. பட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மனசு விட்டு உனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிக்கும், எதை சொன்னால் கோவப்படுவா அப்படிங்கிறத அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த ஈகோலாம் குறைஞ்சிரும். அதே மாதிரி இவங்களும் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கூட குறைச்சிருக்குங்கிறத இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா குடும்பத்தில் சண்டையே வராது. இப்போ இந்த காலேஜ் டேஸில் லவ் பண்ணுறாங்கல்ல, அவங்க சில காரணங்களால பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டா மூலியமா சேட் பண்ணுறாங்க. அந்த சேட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய பார்ட்னர்ஸ் தெரிஞ்ச உடனே டிவோர்ஸ் ஆயிருதுல்ல. அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரே ஒரு ரீசன் என்ன தெரியுமா? காதலிச்சு அதை விட்டு பிரிஞ்சுட்டா ஒருத்தர் லைஃப்பை விட்டு ஒருத்தர் போயிட்டாங்கன்னா திரும்ப அவங்க லைஃப்பில் வரவே கூடாது. ம். ஏன்னா வந்து அவங்க திரும்ப வரும்போது அவங்களுக்கு வந்து பழையபடி உள்ள மெமரிஸ் திரும்பும். இப்படிலாம் இவங்க நம்மளை கேரிங் பார்த்துக்கிட்டாங்களே அப்படின்னு இவங்களுக்கு வந்து இன்னொருத்தர் லைஃபுக்குள்ளே இருக்கும்போது அது தோணும். ஸோ அப்படி போகும்போது என்ன, ஃப்ரெண்டாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து லவ்வுன்னு சொல்ல மாட்டாங்க, ஃப்ரெண்டாக இருக்கேன்பாங்க. ஒரு லவ் பண்ணவங்களால கண்டிப்பாக ஃப்ரெண்டாகவே இருக்க முடியாது. இதை யார் வேணுமாலும் கேட்டு பாருங்கள், இது ஏற்றுக்க முடியாத விஷயம். ஏன்னா ஃப்ரெண்டுன்னு ஆரம்பித்து கடைசியில் அது வந்து முடிய போகிற இடம் உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். பட் அதை வந்து அவங்க வந்து ஒதுங்கிடும். ஒருத்தர் நம்ம லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா திரும்ப பேச வந்தாங்கன்னா அதை இக்னோர் பண்ணிடணும். ஒருவேளை அது ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஆரம்பித்தா அது லவ்வில் முடிஞ்சு உங்களோட வந்து பார்ட்னருக்கு தெரிஞ்சு போகும்போது அது டைவர்ஸில் முடியும். ஏன்னா அவங்க உங்களுக்கு உண்மையாக இருந்திருக்கலாம், அவங்க உங்கள் மேலே அதிக அன்பு வச்சுருக்கலாம். பட் எல்லாமே ஒரு கட்டத்தில் உங்களுக்காண்டி எல்லாம் பண்ணும்போது பொய்ன்னு தெரிஞ்சால் யாராலையுமே ஏற்றுக்க முடியாதுல்ல. ஸோ லவ் பண்ண ஒருத்தரால் கண்டிப்பாக திரும்ப ஃப்ரெண்டாகவே இருக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து திரும்ப அவங்க எதுக்கு வர்றாங்க, உன்னை யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப காயப்படுத்திட்டு போகிறதுக்கு வர்றாங்க. இப்போ அவங்களால ஆரம்பத்துலேயே நீங்கள் வலியை அனுபவிச்சிட்டிங்க. திரும்ப உங்கள் லவ் பண்ண பார்ட்னர் திரும்பவும் நான் உண்மையாக இருக்கேன், உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கேன்னு திரும்ப உங்கள் லைஃபுக்குள்ளே வரும்போது உங்கள் மேரேஜ் லைஃப்பையும் கொலாபரேஷன் பண்ணி அதையும் உங்கள் லைஃப்பை நடுத்தெருவில் கொண்டு வந்துட்டு அவங்க இன்னொரு பர்சனை தேடி போயிடுவாங்க. பட் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே ஃபேமிலி பிரிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா துணை தேடுறது தப்பு இல்லை, துணையோடு இருக்கவங்கள்ட்ட போய் நம்ம தேடுறது தான் தப்பு. ஏன்னா அவங்க லைஃப்பில் ஃபேமிலி குழந்தைங்கன்னு அழகாக இருக்க குடும்பத்தை நீ திரும்ப பழைய லவ்னு சொல்லிட்டு போய் நீ கெடுக்கும்போது அந்த குடும்பம் எவ்வளோ இதாகும். ஸோ அவங்க லைஃப் அப்படியே கொலாபரேட் ஆகி அந்த பேபி இதுலேருந்து எல்லாமே கொலாபரேட் ஆகிரும். அது தப்பு. அதுதான் நம்ம ஒரு ஃபேமிலிக்குள்ளே போயிட்டோம்னா பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறதோ பையன்கிட்ட பேசுகிறதோ நிறுத்திக்கணும். இல்லைன்னா அந்த குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா நம்ம மனசில் உள்ள எல்லாத்தையும் வெளிப்படையாக வேற ஒருத்தவங்ககிட்ட சொல்லிடுவோம். நம்ம இன்ஸ்டாவில் பார்க்குறோமோ என்னமோ, நம்மளோட பலவீனத்தை எல்லாம் வெளியில் சொல்லிட்டோம்னா நம்மளோட எமோஷனலை அவங்க எடுத்துக்குவாங்க. நீ எமோஷனலாக இருக்க டயத்தில் உங்கள் பார்ட்னர் கூட இல்லாத டயத்தில் அவங்க எஃபெக்ட் போட்டு அந்த இடத்துக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க போகிறதும் கிடையாது. நம்மளை பயன்படுத்திட்டு போட்டு இன்னொரு பெட்டர் பர்சன்ட்ட போயிடுவாங்க. கடைசியில் நம்ம குடும்பம், நம்ம பார்ட்னர் எல்லாம் நம்மளை கை விட்டுருவாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டாவே பல குழந்தைகளும் சரி, பல பார்ட்னரும் சரி நல்லா இருப்பாங்க. யாருக்கிட்டையும் பேசாமல் குடும்பம் உண்டு, நம்ம உண்டு இருந்தாவே வாழ்க்கை அழகாக இருக்கும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயமே. ப்ரோ அது இந்த கொஸ்டின், இந்த ஃபேக்காக லவ் பண்ணுற பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் உங்கள் கடைசி அட்வைஸ் நான் என்ன சொல்லுவேன்? போட்டா? ம். இப்ப நெறைய பசங்களும், பொண்ணுங்களும் வந்து ஃபேக்காவே லவ் பண்ணிட்டு இருக்காங்களே! அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லணும்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? அது வந்து ஒரு பையனாக இருக்கட்டும், ஒரு பொண்ணாக இருக்கட்டும். ஒருத்தர் மனசுக்குள்ளே போகும்போது அவங்க எவ்வளோ ஒரு இதில் இருப்பாங்க. ஏற்கனவே ஒரு புரோக்கனில் இருந்திருப்பாங்க, மனசு உடைஞ்சு இருந்திருப்பாங்க, பல வழியில் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க எல்லா உறவையும் நம்ப மாட்டாங்க. அந்த ஏமாத்துறாங்க பாருங்க, அவங்கள தான் அவங்க முக்காவாசி நம்புவாங்க. அந்த உண்மையாக இருக்கவன் எவ்வளோ கெஞ்சுவான், அந்த பொண்ணு கெஞ்சும், என்னை விட்டுறாத விட்டுறாதன்னு கெஞ்சும். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஒரு 10 நிமிஷம் சேர்த்து பேசுகிறவங்கள்ட்ட போயிட்டு அவன் மனசை கொடுத்துருவான், அந்த பொண்ணு மனசை கொடுத்துருவான். அதான் இந்த பெண்களும் சரி, இந்த ஆண்களும் சரி 100% உண்மையாக லவ் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையான பர்சனாக லவ் பண்ணுறதில்ல. இது பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம ஒரு லைஃபுக்குள்ளே இறங்கும்போது கிளியராக அந்த லைஃப் ஸ்ட்ராங்காக இருக்குமாங்கிறத கேட்டுக்கணும். இப்போ நீ கடைசி வரைக்கும் இருப்பியா அப்படிங்கணும். இல்லையா
இன்றைக்கி லவ் பண்ணுறியா, நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கணும், அடுத்த நாள் கல்யாணம் பண்ணிடணும். ஏன்னா வந்து லாங்காக போகிறது வந்து நம்ம கண்டினியூ பண்ணவே முடியாது. என் அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போ ஆரம்பத்தில் இப்போ பேசுகிறோமா, இப்போலாம் அவன் லவ் பண்ணுற விட்டுக்கு அரேஞ்ச் மேரேஜுக்கு வந்துடுறேன். ஏன்னா வந்துட்டு கஷ்டப்பட்டு 6 வருஷம் லவ் பண்ணி சப்பை பிக்கிற மொக்கை பிக்கிற சாக்லேட் பிக்கிற ஆக்கி இன்னொருத்தங்கள தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால லவ் பண்ணுறோமா, அடுத்த நாள் நிச்சயதார்த்தம் பண்ணுவான், இல்லை கூட்டு போய் கல்யாணம் பண்ணிடணும். இந்த லைஃப்பில் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ஒரு மொக்கை ஃபிகரை நீ சூப்பராக இருக்க, செம்மையாக இருக்க, ஒரு பையனாக இருக்கட்டும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பண்ணி வச்சுருப்போம். அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு கொண்டு போனதுக்கப்புறம் நம்ம தான் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணும்போது எப்படி இருக்கும்? அது பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும். ஸோ உங்களை லவ் பண்ணுறீங்களா, உங்கள் வீட்டில் உடனே சொல்லுங்கள். ஓகே சொல்லிட்டாங்களா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கேப்பில் கெடா வெட்டிடுவாங்க. இதுதான் ரியல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ உண்மையாக இருக்க மாதிரி இருந்தால் அந்த லவ்வை பண்ணணும் உங்கள் ஃபேமிலி அனுமதியோட. இல்லையா அந்த லவ்வே பண்ணக்கூடாது. ஏன்னா அது எல்லார் மனசையும் உடைச்சிரும். சம்டைம்ஸ் சில பேர் உயிரே இழக்கிறாங்க. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா லவ்ங்கிற ஒரு விஷயம் ஒருத்தர் மனசை பாதிக்கும், அவங்க குடும்பத்தையும் பாதிக்கும். ஏன்னா அவங்க மாறினாங்கன்னா அந்த குடும்பம் எவ்வளவோ மாறி போயிடும். உண்மையான விஷயம். உண்மையாக இருக்க மாதிரி இருந்தால் அந்த லவ்வை பண்ணணும். இல்லையா ஃப்ரெண்டாக கூட பேசிட்டு போங்க, அது எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒருத்தர் நீ தாங்க உலகங்கும்போது அவர் உங்களை நம்பி எவ்வளோ எஃபெக்ட் போடுவாங்க. அந்த பொண்ணாக இருக்கட்டும், அந்த பையனாக இருக்கட்டும். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஏமாற்றிக்கிறனால இங்கே எதுவுமே இல்லைல்ல. வலி ஆணும் பெண் 2 பேத்துக்கும் ஒன்று தான். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஏமாற்றிக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் ஏமாற்றம் தான் கிடைக்கும். இப்போ ரியாலிட்டி லைஃப்பில் அதான். எப்படின்னா இவன் லவ் பண்ண பொண்ணை வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறேன், அந்த பொண்ணை லவ் பண்ண பையனை வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுது. இது ரியாலிட்டி. லவ் பண்ணது பொண்ணு இல்லை, பையனும் இல்லை. ஸோ ஏமாற்றிக்காமல் இருந்தாவே வாழ்க்கை அழகாக தான் இருக்கும். யாரையும் ஏமாற்றாதீங்க. புண்படுத்த நெஞ்ச அப்புறம் வந்து புகையை விட்டு ஆற்ற முடியாது. இப்போ உள்ளதெல்லாம் கேன்சர்லேருந்து எல்லாமே வருது. ஸோ அதனால் ஒருத்தர் உண்மையாக நேசிக்கிறீங்களா, உங்கள் வீட்டில் அனுமதி கேளுங்க. உங்கள் வீட்டில் கொடுக்கலையா, அவங்க கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுவாங்களா அப்படின்னா நீங்கள் அதை கல்யாணம் பண்ணணும். ஸோ 1 வருஷம் தொடர்றதுக்காண்டி சும்மா ஜாலிக்கு பண்ணிவிட்டு அவங்கள எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி அப்படி தான் இருக்காங்க. லவ் பண்ணி கஷ்டப்பட்டு 6 வருஷம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க. அந்த 1 இயரில் வந்து அந்த பையன் வந்து இந்த ஊருக்கு போயிட்டு வரேன்ட்டு போனானாம். வரவே இல்லையா. அவங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு அந்த குழந்தைய பார்த்துட்ருக்காங்க. ஸோ அது மாதிரி தான் சொல்கிறேன். ஒருத்தர் நம்ம லைஃப் லாங் இப்போ வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணுறோம்னா ஒன்று ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் நாளைக்கு போய் கேட்கலாம் அந்த வீட்டில். நீ லவ் 2 பேரும் தனியாக பண்ணும்போது அந்த பையனோ இல்லை அந்த பொண்ணோ போயிட்டா யார் சப்போர்ட் இருக்காதுல்ல. ஏதோ ஒரு ஃபேமிலி ஆதரவாக இருந்தால் தான் அந்த கேள்வி கேட்க முடியும். ஸோ அந்த லவ் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா ஃபேமிலி சொல்கிற பையனே கல்யாணம் பண்ணால் நாளைக்கு அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பாக. இல்லைன்னா அவங்க இப்படி தான் ரோட்டில் விட்டுருவாங்க. ஸோ ஒரு லவ்வாக இருக்கட்டும், ஒரு லைஃபாக இருக்கட்டும், மேரேஜாக இருக்கட்டும், ஒரு தடவைக்கு 100 தடவை யோசித்து பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஒரு தடவை உங்கள் லைஃபையே மாற்றிடும், உங்கள் மனசையும் உடைச்சிரும். அதை மட்டும் பார்த்து பண்ணுங்கள்.